ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் லவ்வர் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினியோ 2 பேரும் 6 வருஷமாக ஒன்றா தான் இருக்காங்க. அப்படி அந்த 6 வருஷமும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டும் ரொம்ப தொந்தரவாக தான் அந்த 6 வருஷமே 2 பேர் சேர்ந்து இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்களா, இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த லவ்வர். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா, குட் நைட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல படமாக இந்த படம் அமையும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு இந்த படத்தோட கதையை புரிஞ்சதுக்கு அப்புறமா டக்குன்னு ஞாபகம் வந்த படம் வந்து எல்ஜிஎம் தான். ஏன்னா இதே மாதிரி ஒரு கதை தான் எல்ஜிஎம்லேயும் இருக்கும். சேம் இந்த படம் மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் சீன்ஸ் எல்லாமே அதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி டிஃப்ரெண்ட் உங்களால் அவ்வளோவா கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களால் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் படம் பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கிற கதைக்களம் மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்கும். அதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் உங்களால் டிஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் குட் நைட் மூவியில் நடிச்சிருந்த மாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஹீரோ மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டர்ஸோட நடிப்பும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆக்டர்ஸோட நடிப்பு தான் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. மற்றபடி ப்ளஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. லவ் சீன்ஸில் வர அந்த ஒரு சாங்ஸும் சுத்தமாகவே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகல. பேக்ரவுண்ட் பிஜிஎம்மும் சுத்தமாகவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான் இந்த லவ்வர். எல்லாரும் ஒன் டைம் ஆச்சும் இந்த படத்தை தேட்டரில் போய் கன்ஃபார்மாக பார்க்கலாம்.